ஹாய் மக்களே, வெல்கம் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தாபா ஸ்டைலில் ஒரு எக் கறி பார்க்கலாம். அந்த எக் கறி வச்சு நீங்கள் சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நெக்ஸ்ட் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போடுறேன். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சில்லி பவுடர் கரிஞ்சிரும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நான் வேக வச்சு எடுத்த எக்கு போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த எக்கு கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த எக்கு ஃபுல்லுமே அந்த மசாலா பாட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்கு இந்த அளவு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு நம்ம எக் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 2 கிராம்பு போட்டோடனே கொஞ்சம் தூரம் நின்றுக்கோங்க, இல்லாட்டி அது வெடிக்கும். ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, ஒரு குட்டி பட்டை. இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். எப்போவுமே ஆனியன் போட்ட உடனே நம்ம சால்ட் போட்டுடணும். அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம்னா அப்படியே டக்குன்னு அது நம்மளோட பேன்லேயே பிடிச்சி ஒரு மாதிரி அது கருகி போயிடும். ஸோ ஆனியன் போட்ட உடனே போட்டிங்கன்னா ஈவனாக நமக்கு ஆனியன் கூட மெர்ஜ் ஆகும். ஓகே மக்களே, இப்போ நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை 3 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம்.
தக்காளி ஒரு 75% குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா தக்காளி சாஃப்டாக ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்மளோட டொமேட்டோஸ் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் ஒவ்வொரு மசாலா பவுடர்ஸை காட்டுறேன். மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு நம்ம தாபா ஸ்டைல் கொடுக்க போகிற சீரகத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் போட்டுக்கிறேன். இந்த சீரகத்தூள் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். பிகாஸ் நம்ம எக்லேயுமே வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுக்கலாம். நம்ம மட்டன் மசாலா போடுறதுனால இது கொஞ்சம் நல்லா அந்த நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா இந்த மசாலா கூட கோட்டாகி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம போட்ட எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா பாயில் ஆகி இந்த சைடில் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்காக ஆட் பண்ணிக்கலாம். எக்கு உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எக்கு உடஞ்சிரும். அப்புறமா குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். மக்களே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு வந்து மசாலா உள்ளே நல்லா போகிறதுக்காக நம்ம எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம குட்டி குட்டியாக கீரி போட்டுக்கிட்டோம்னா அந்த எக்குக்குள்ளே நல்லா மசாலா போய் நல்லா இம்மர்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஹோம்மேடாக செஞ்சேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த தாபா ஸ்டைல் கிடைக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுனால கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த தாபாவில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா 1 ஸ்பூன் ஆஃப் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு கர்ட் இதில் சேர்க்க பிடிக்கலன்னா ஒரு 3 to 4 கேஷ்யூஸ் எடுத்து அதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணிவிட்டு அது லாஸ்ட் ஸ்டேஜாக கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அதை அரைச்சி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. நம்மளோட ஃபைனல் டச் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் மக்களே. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்டாக் அளவு தான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜாக போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கஸ்தூரி மேத்தி தான் வந்து நமக்கு நல்லா அந்த தாபா ஸ்டைல் கொடுக்கும். கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, நம்மளோட டேஸ்டியான தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பூஜாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க.